அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். உபபாத லக்கணம். உபபாத லக்கணம் கணிக்கும் முறையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடும். அது என்ன சொன்னான்னா, உபபாத லக்கணத்தினால் என்ன சொன்னான்னா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உபபாத லக்கணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து வைத்து போயிட்டு 12 கட்டத்தில் நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்டம். அதோடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கின்ற நட்சத்திரத்தை நீங்கள் தாராபலன் இருந்தாலும் தாராபலன் இல்லாவிட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே இந்த தாராபலனுக்குள்ளேயே நீங்க அடிக்ட் ஆகிருக்கீங்க. தாராபலனுக்குள்ளே நீங்க அடிக்ட் ஆகிறது என்ன சொல்லலாம்னா, தாராபலன் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் தாராபலன். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா நம்ம எப்பயுமே எதையுமே பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த உபபாத லக்கணம் கணிக்கும் முறையை முதல்ல சொல்றேன். நம் லக்கணத்திற்கு 12 கூடையவர் ஒரு இடத்துல இருப்பார். 12 கூடையவர் ஒரு இடத்துல இருப்பார். அந்த 12 கூடையவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த 12 கூடையவர் உள்ள இடத்துல இருந்து 12 கூடையவர் உள்ள இடத்தை குறிச்சு வச்சிடணும். அப்ப 12ஆம் இடத்தில் இருந்து 12 கூடையவர் நின்ற இடம் வரை எண்ணணும். 12ஆம் இடத்திலிருந்து 12 கூடையவர் நின்ற இடத்தை எண்ணணும். எண்ணி வர்ற தொகை என்ன சொல்லலாம்னா என்னவோ அதை என்ன சொன்னான்னா அந்த எண்ணி வர்ற தொகை எத்தனையோ அந்த இடத்தில் இருந்து, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணம் என்ன, இப்ப துலாலக்கணம் வச்சுக்கிடுங்க. துலாலக்கணத்திற்கு 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் புதன். அவர் 12 குடையவர் துலா லக்கணத்திற்கு 2ல உட்கார்ந்துருக்கார். இதை கணக்கு வச்சுக்கணும். அப்ப 12ஆம் இடத்திலிருந்து 12, 1, 2 அப்ப 3ஆம் இடத்துல 3 நம்பர்ஸ்ல உட்கார்ந்துருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இதை நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த 12 கூடையவர் நின்ற இடத்திலிருந்து 3 கட்டத்தை என்னணும். அப்ப துலா லக்கணம், லக்கணத்துக்கு 12 கூடையவர் புதன், 12 கூடையவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்தான்னு சொன்னா அவர் 12ஆம் இடத்துல இருந்து என்ன சொல்லணும்னா, அவர் இருக்கின்ற இடம்னா 3 கட்டம் வருது. அந்த 3ஐ அந்த புதன் நின்ற இடத்துல இருந்து நம்ம எண்ணணும். அப்ப விருச்சிகம், தனுசு, மகரம். இந்த மகரம் தான் இவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு இடம். இவருடைய 12ஆம் இடம், இவருடைய உபபாத லக்கணம் அப்படிங்கிறது மகரம். இந்த மகரம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் லக்கணம். இந்த மகர லக்கணத்துல ஒரு காரியத்தை மகர லக்கணத்துல என்ன சார் 2 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு காரியமாக நீங்கள் என்ன செயல் செய்தாலும் உங்களுக்கு பெரு வெற்றியை கிடைக்கும். அப்ப நம்ம 12 கட்டத்தில் நமக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை நீங்க எடுத்து பாருங்க. அந்த உபபாத லக்கணத்திற்கு உள்ள உட்கார்ந்துருக்கிற 3 நட்சத்திரங்கள் எந்த காலத்துக்கும் உதவி செய்யும். அந்த காலத்தை நீங்க மறக்கவே வேண்டாம், மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வேலை செய்யும். அப்ப ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய உபவாத லக்கணத்தை இன்னொரு உதாரணம் வேணாலும் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் கும்ப லக்கணம், அவருடைய 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றான்னா சனி. 12 குடையவர் சனி. அப்ப அந்த 12 குடையவர் 12லே இருக்கார். 12 குடையவர் 12லே இருக்கார். அப்ப ஒவ்வொரு லக்கணம் எது? அந்த சனி நின்ற லக்கணம் தான். ஏன்னா எண்ணி வருவதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. கும்பலக்கணத்துல போய் பிறந்திருக்கிறாரு. 12 குடையவர் யாரு? சனி. சனி 12லே உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு உபபாத லக்கணம் சனிதான்.
அப்ப சனி தான். ஆனால் கும்ப லக்கணத்திற்கு அதே மகர லக்கணம் தான் அவருக்கு என்ன சொல்லலாம்னா உபவாத லக்கணம். அந்த லக்கணத்தில் இருக்கின்ற 3 நட்சத்திரங்கள் திருவோணம், உத்திராடம், திருவோணம், அவிட்டத்தில் இவர் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் இன்னொரு ஜாதகம் ரிஷப லக்கணம், 12 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் 9. அப்ப 12 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் 9 இருக்கிற காரணத்தினால 12ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் இருந்து ரிஷப லக்கணத்திற்கு 12ஆம் இடம் என்பது இது மேஷம். அப்ப மேசத்தில் இருந்து நீங்கள் இந்த 12 குடையவர் நின்றது என்ன சொல்றான்னா மகரத்தில் நிற்கார். அப்ப மகரத்தில் நிற்கும் போது என்ன சொல்றான்னா நம்ம என்ன செய்யணும், எத்தனை வருது, மேசத்திலிருந்து எண்ணும் போது 10ஆம் இடமாக வரும். 10ஆம் இடமாகும். அந்த 10ஆம் இடம் 10ஐ என்ன சொல்றான்னா நீங்க மகரத்தில் இருந்து எண்ணினீர்கள் என்று சொன்னால், மகரத்திலிருந்து 10 வீடு என்னது, துலாம் வீடு. அப்ப துலாம் லக்கணம் இந்த ரிஷப லக்கணத்திற்கு பிறந்தவருக்கு 12 குடையவர் செவ்வாயாகி அவர் லக்கணத்திற்கு 9லிருந்து, அப்ப 9லிருந்து என்ன சொல்றான்னா அந்த 12ஆம் வீட்டிலிருந்து அந்த 9 குடையவர் நின்ற வீட்டை எண்ணும் போது அது 10 கட்டங்கள் வருகிறது. அந்த 10 கட்டத்தை 9 அந்த 12 குடையவர் நின்ற இடத்தில் இருந்து எண்ண வரும்போது துலாம் லக்கணமாக வருகிறது. அப்ப இந்த துலா லக்கணமே இவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணுவதற்கும், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரங்கள் இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு அந்த அந்த பிரச்சனைக்கு எந்த போனால் இந்த நட்சத்திரங்களில் நாள் குறிச்சு போனால் இவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. ஏன்னா இதை நம்ம பரீட்சித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு 2 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு 2 மணி நேரம் என்ன சொல்லணும்னா ஃபேவரட்டான ஒரு கட்டங்களை நாம் அழகா 24 மணி நேரத்தில் அழகாக பயன்படுத்தலாம். அதற்காகத்தான் இதை என்ன சொன்னான்னா, இதை முன்னோர்கள் என்ன சொன்னான்னா உபபாத லக்கணம் என்று ஒன்று கண்டுபிடிச்சு அது 12 குடையவன் நின்ற இடத்தை எங்கே இருக்கான்னு பார்த்து 12ஆம் இடத்திலிருந்து அவன் நின்ற இடத்திலிருந்து எத்தனை கட்டம் வருதோ அதை எண்ணி பார்த்து கரெக்ட் பண்ணா சரி. ரொம்ப இலகுவாத்தருக்கு இன்னொரு விளக்கம் சொல்லிடுறேன். இன்னொருத்தரும் கும்பலக்கணம். அப்ப கும்பலக்கணத்திற்கு 12 குடையவர் லக்கணத்திற்கு 3ல் இருக்கிறார். அப்ப லக்கணத்திற்கு 3ல் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது 12ஆம் இடம் என்பது மகரம், கும்பம், மீனம், மேசம், 4 கட்டம் வருதா. அப்ப 4 கட்டம் வரும்போது என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த 12 குடையவர் நிற்கிற இடம் என்ன சொன்னாலும் லக்கணத்துக்கு 3ஆம் இடம். அப்ப லக்கணத்திற்கு அந்த 3ஆம் இடத்துல இருந்து 4 கட்டத்தை என்னங்க, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இவருடைய வாழ்க்கையில் கடகம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் எந்த காலத்திலும் இவருடைய வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அந்த கட்டத்தில் உள்ள என்ன சொல்றாருன்னா புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம் வாழ்க்கை பூரா உபபாத லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்குள்ள 3 நட்சத்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இதை பரிச்சித்து பாருங்கள். இது எல்லாருக்கும் என்ன சொல்லணும், கண்டிப்பாக ஒரு வெற்றி பாதைக்கு வழிவகுத்து செல்லும். எப்பயுமே ஒன்றை பரிச்சிக்கிறோம். அப்படி பரிச்சிக்க முன்னோர்கள் சொல்லிய விஷயங்கள் நமக்கு எந்த காலத்திலுமே என்ன சொல்லலாம்னா வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.